இரவில் தூங்கும் போது என்ன செய்ய வேண்டும்? ஒரு முஸ்லிம் தூங்கும் போது எப்படி தூங்க வேண்டும்? முதலில் என்ன பண்ண வேண்டும்? ஒது செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு சூறாக்கள் சில சூரத்துல் முல்கை ஓத வேண்டும். சூரத்துல் முல்கை ஓத வேண்டும். அதுக்கு பிறகு சுபஹான் அல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு கைகளை இவ்வாறு வைத்து கொண்டு குல் சூறாக்களை முஅவ்விதாத் 3ஐயும் ஓத வேண்டும். ஓதி கையில் ஊதி உச்சந்தலையிலிருந்து உடம்பு முழுக்க தடவ வேண்டும். இப்படி 3 தடவைகள் செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். அதுக்கு பிறகு பிஸ்மிக் அல்லாஹும்ம அமூத்து வஹியாண்டு தூங்க வேண்டும், வலது கன்னத்தில் கையை வைத்து. அதுக்கு பிறகு பிஸ்மிக ரப்பி வலஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்சல்தஹா ஃபஹ்ஃபظஹா பிமா தஹ்ஃபظு பிஹி இபாதக ஸாலிஹீன் சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப வ ரப்பல் அர்ஷில் அஸீம் ரப்பனா வ ரப்ப குல்லி ஷை ஃபாலிகல் ஹப்பி வன் நவா முன்ஸிலத் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் ஃபுர்கான் அன்த ஆகிதும் பிநாசியதி அன்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷை வ அன்தல் ஆகிரு ஃபலைஸ பஅதக ஷை وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقض عنا الدين وأغننا من الفقر சொல்ல வேண்டும். اللهم إني أسلمت نفسي إليك ووجهت وجهي إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت என்று துஆ ஓத வேண்டும். رب قني عذابك يوم تبعث عبادك என்று தூங்க வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னா. நம்ம எப்படி தூங்குறோம்? எத்தனை பேர் ஒலு செஞ்சுட்டு தூங்குறோம்? தாம்பத்தியத்தில் ஒருவர் ஈடுபட்டால் அடுத்து தூங்கும்போது அவர் ஒது செய்து கொண்டு திரும்ப ஒது செய்து கொண்டு தூங்க வேண்டும். எங்கே நடக்குது? நம்முடைய தூக்கம் எப்படி அமைகிறது? ஃபோனில் தான் தூங்குறோம் எல்லோருமே. ஃபோன் எடுத்துகிட்டு பார்த்து அப்படி இருக்கும்போது நம்மளை டயர்டாகி, பிரெயினும் டயர்டாகி, கண்ணும் டயர்டாகி அப்படி அசந்து தூங்கி விடுகிறோம். அது ஒரு சினிமா காட்சியை பார்த்த நிலையில் இருக்கும், ஒரு மியூசிக்கை கேட்ட நிலையில் இருக்கும், அல்லது ஒரு ஆபாசமான விரசமான காட்சியை பார்த்த நிலையில் இருக்கும். தூங்கினா கெட்ட கெட்ட கனவாகவே வருகிறது. பிறகு என்ன பண்ணுறேன்னா, யாரையாவது பார்த்தா கெட்ட கனவு காணுகிறேன், அதுக்கு விளக்கம் கேட்க போகிறது. திடீரென தூக்கத்தில் எழுந்தால் என்ன பண்ண வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சொல்ல வேண்டும். அதே போல சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்லி துஆ கேட்கலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம். அல்லாஹ் சொல்கிறான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி, இரவில் தூங்குகிறவர்கள் திடீரென எழுந்து தொழுவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் இஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதுதான் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்பதனுடைய அர்த்தம். உறவினர்களுக்கு சோமில்லை என்றால் போய் பார்ப்பது, பக்கத்து வீட்டுக்காரர்கள் சோமில்லை என்றால் போய் விசாரிப்பது, அதே போல மரணித்தவர்களுடைய ஜனாசாக்களை போய் பார்ப்பது, அதில் அடக்கம் செய்வதிலே கலந்து கொள்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, அனாதை குழந்தைகளுக்கு உதவி செய்வது, பிரச்சனைப்பட்டிருக்கிற 2 பேருக்கு இடையில் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக பாடுபடுவது, சமுதாய பணிகள், இப்போ சிரமதான பணிகள் இருக்கும், வீதிகள் அழுக்காக இருக்கும், ட்ரைனேஜ் பிளாக்காக இருக்கும், வெள்ளம் வந்திருக்கும், மக்கள் குடியிருக்க முடியாது, அந்த நேரங்களில் போய் அவர்களுக்கு உதவி செய்வது, சாப்பிட முடியாமல் இருக்கிறவர்களுக்கு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது. இதுதான் நம்ம படைக்கப்பட்ட நோக்கம். இந்த நோக்கத்தை நான் சரியாக நிறைவு செய்கிறேனா என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேள்வி கேட்பதுதான் சுய பரிசோதனை ஆகும். இதான் முஹாசபான்னு சொல்றது. அப்ப பாவம் செய்தவுடன் நான் என்னை சுய பரிசோதனை செய்வேன். நான் பாவம் செய்து விட்டேன். யாருக்கு பாவம் செய்திருக்கிறேன்? அல்லாஹுக்கு. எனவே அல்லாஹ்விடத்தில் உடனே நான் மீள வேண்டும், அவனிடத்தில் போய் நிற்க வேண்டும், அழ வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுக்கு பிறகு இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. இதுதான் முஹாசபா. ஒரு இபாதத்து விடுபட்டு விட்டதென்றால் அதற்காக ஃபீல் பண்ண வேண்டும். இன்று ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு எனக்கு மிஸ் ஆகிவிட்டதென்றால் ஒரு கடமையை மிஸ் பண்ணி விட்டேன் என்று ஃபீல் பண்ண வேண்டும்.
இரண்டாவது பெரிய ஒரு நன்மையை மிஸ் பண்ணி விட்டேன். மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜ்ரை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார், அல்லாஹ்வுடைய அமானிதத்தில் அவர் இருப்பார். அந்த நல்ல வாய்ப்பை நான் மிஸ் பண்ணி விட்டேன் என்று ஃபீல் பண்ண வேண்டும். ஒரு சதகா செய்கிற சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ணி விட்டேன் என்று ஃபீல் பண்ண வேண்டும். இதெல்லாம் முஹாசபாவினால் நடக்கக்கூடிய அம்சங்களாகும்.